மே 3ஆம் தேதிக்கான அனுதின மன்னா, என் கால்களுக்கு தீபம். இந்த நாளின் வசனம் ரோமர் 12, 1-2 வரை. ஆகையால் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த சாயலாகாமல் உங்கள் மனதை புதுப்பித்தன் மூலம் மறுரூபம் ஆகுங்கள். கிரேக்க மொழியில் கெஞ்சுதல் என்ற வார்த்தை பரக்கலேயோ ஆகும். அதாவது அவசர அழைப்பு அல்லது மனப்பூர்வமான மன்றாடுதல். இங்கே அப்போஸ்தலன் பவுல் தங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்த அனைவருக்கும் ஆழ்ந்த இதயபூர்வமான வேண்டுகோள் விடுகிறார். உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக அர்ப்பணியுங்கள் என்று கேட்கிறார். இது ஒரு சாதாரண ஆலோசனை அல்ல. நம் வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளின் சேவைக்காக அர்ப்பணிக்க ஒரு தெய்வீக அழைப்பு. ஒரு ஜீவ பலியாக இருப்பதன் அர்த்தம் என்ன? இதை புரிந்து கொள்ள நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டும், நம் சரீரங்களும் சுவாசமும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டன. அன்பின் சட்டத்தால் நாம் அவருடையதை திருப்பித்தர அழைக்கப்பட்டிருக்கிறோம். பைபிள் கூறுகிறது, கடவுளுக்கு சொந்தமானதை அவருக்கு கொடுங்கள். நம் வாழ்க்கை நம்முடையது அல்ல, அது தேவனுக்கு சொந்தமானது. நம் பிரதிஷ்டையின் ஒரு பகுதியாக வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, மாம்சத்தின் செயல்களை அழித்து கடவுளின் வேலையை நம் தனிப்பட்ட நலன்களுக்கு மேலாக வைப்பதன் மூலம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ நாம் உறுதி பூண்டுள்ளோம். ஒரு புதிய சிருஷ்டிப்பு கடவுளின் மகிமைக்காக பூமிக்குரிய ஆசைகளை ஒதுக்கி வைக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த செயல் ஒரு பரிசுத்த காணிக்கையாக அவருக்கு எழும் இனிமையாக நறுமணமாக மாறும். இது உங்கள் நியாயமான சேவை. இது அசாதாரணமானது அல்ல. இது ஒவ்வொரு உண்மையான பின்பற்றுவரின் எதிர்பார்க்கப்படும் வாழ்க்கை. மனதை புதுப்பித்தல் மாற்றத்தின் இயந்திரம். மறுரூபமாக்கப்பட மனமில்லாமல் நாம் ஜீவ பலியாக வாழ முடியாது. வார்த்தையை உண்பதன் மூலமும் கிறிஸ்துவை தியானிப்பதன் மூலமும் கடவுளின் விருப்பத்துடன் நம் எண்ணங்களை இணைப்பதன் மூலமும் நம் சிந்தனையை புதுப்பிக்கும் போது அந்த மாற்றம் நிகழ்கிறது. புதுப்பிக்கப்பட்ட மனம் உலகம் போல எதிர்வினை யாற்றாது. மாறாக கேட்கிறது, இந்த நேரத்தில் கிறிஸ்து என்ன செய்வார்? உதாரணமாக, கோபம் எழும்பொழுது புதுப்பிக்கப்பட்ட மனம் இடைநிறுத்தி, என் எஜமான் கோபத்தோடு பதிலளிப்பாரா அல்லது இரக்கத்தோடு பதிலளிப்பாரா? இதுதான் புதிய சிருஷ்டிப்பின் உண்மையான இயல்பு. கிறிஸ்துவை போல சிந்திப்பதும் கிறிஸ்துவை போல செயல்படுவதும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். ஒழுங்கமைக்கப்படுதல் என்பது ஒரு அச்சுக்குள் பொருந்துவதாகும். பவுல் நம்மை எச்சரிக்கிறார், உலகத்தின் வடிவங்களின்படி உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்காதிருங்கள். உலகத்தின் சிந்தனை, உலகத்தின் மதிப்புகள், உலகத்தின் பெருமை மற்றும் இன்பம். மாறாக நாம் கிறிஸ்துவின் வடிவத்தின்படி வடிவமைக்கப்பட வேண்டும். கொல்கொதா மலையில் வெளிப்படுத்தப்பட்டவர் சிலுவையில் தொங்குவிடப்பட்டவர். எனவே பைபிள் கூறுகிறது, நாம் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஏற்ப மாறுவதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். ரோமர் 8:29. நமது முன்மாதிரி உலகத்திற்குரியது அல்ல. நமது முன்மாதிரி கிறிஸ்து. பரலோக பரிசை நோக்கி நோக்கத்துடன் ஓடுங்கள். இது ஒரு தீவிரமான அழைப்பு. இது ஒரு தினசரி தியாகம். இதுதான் கடவுள் தாம் அழைத்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்கும் உண்மையான சேவை. அப்படியானால் நாம் கடவுளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம்.
கிறிஸ்துவை போல சிந்திக்க நம் மனதை புதுப்பித்துக் கொள்வோம். உலகத்தின் வடிவத்தை நிராகரிப்போம். இந்த அவசர அழைப்புக்கு நாம் பதிலளித்து இறுதி வரை உண்மையுள்ளவர்களுக்கு காத்திருக்கும் பரலோக பரிசை நோக்கி நோக்கத்துடன் நமது ஓட்டத்தை ஓடுவோம். ஆமேன்.